வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்து 59வது தலைப்பு புறப்பட்டான் பானுகோபன். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 58 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள். புறப்பட்டான் பானுகோபன். புத்திரர்களும் தலைமை அமைச்சனும் போரிலே கொல்லப்பட்டது சூரபத்மனை மிகவும் பாதித்து விட்டது. அவன் உள்ளம் துன்பத்தின் வேதனையால் நிறைந்திருந்தது. தன் நிலைமையை எண்ணி கண்ணீர் உகுத்தவனாய் எவரிடமும் பேசாது உட்கார்ந்திருந்தான். அவனை நெருங்கவே மற்றவர்களுக்கு பயமாக இருந்தது. வெடித்து குமுறப்போகும் எரிமலையை ஒத்திருந்தது அவன் தோற்றம். ஆகவே ஒற்றர்கள் சிலர் பானுகோபனை தேடிச் சென்றனர். அசுரகுமாரா, நேற்றிரவு யுத்தம் செய்து தலைமை அமைச்சர் தர்மகோபன் வீர சொர்க்கத்தை அடைந்து விட்டார். நேற்று பிற்பகல் தங்களுடைய சகோதரர்கள் 3000 பேரும் கொல்லப்பட்டு விட்டனர். முன்னர் நீ நன்னீர் கடலிலே கொண்டு போய் தள்ளிய வீரபாகு தேவரும் மற்ற வீரர்களும் சிவகுமாரனால் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். அவர்களே நம்முடைய பேரழிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள். நம் குலத்துக்கு ஏற்பட்டு வரும் நாசத்தை கண்டு தங்கள் தந்தை பெரிதும் சோக வசப்பட்டுள்ளார். அவரை நெருங்கி பேச யாருமே துணியவில்லை. பகைவர்களோ இன்னமும் குக்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றனர். அதை கேட்டு அவன் மிகவும் சினந்து தந்தையின் இருப்பிடம் வந்தான். போரிலே ஏற்பட்டு வரும் நாசத்தை எண்ணி பார்க்கும்போது வீரபாகு தேவர் முதலியோர் மீது தாங்க முடியாத கோபம் உண்டானாலும் அவனுடைய மனம் பிரத்யக்ஷ நிலைமையையும் எண்ணி பார்க்காமல் இல்லை. அட்டகாசத்தோடு நடத்தி வந்த ஆட்சிக்கு முடிவு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தான். இல்லையேல் அவர்களுடைய ஈடு இணையற்ற பராக்கிரமத்துக்கு வீரபாகு ஓர் சவாலாக வந்து முளைப்பானா? கேவலம் அவனை தூதுவன் என்று எண்ணினர். அவன் விளைவித்த நாசமோ சொல்ல தேவையில்லை. இவை அனைத்துக்கும் காரணம் அவர்கள் தேவர்களிடம் கொண்ட பகையே. அவர்களை கொடுமைப்படுத்தி இழி செயல்களை புரியுமாறு தூண்டி சிறையில் அடைத்த தீமையே இன்று பேரழிவாக உருவெடுத்து வந்திருக்கிறது. தந்தையை சமீபித்த பானுகோபன் அவரை நமஸ்கரித்து தந்தையே என்று பரிவோடு அழைத்து நிலைமையை சொன்னான். கண்களில் தேங்கிய நீரின் திவலைகள் மெல்ல மெல்ல கன்னத்திலே உருண்டோட மைந்தனை பார்த்தான் சூரபத்மன். பானுகோபா, நன்றாக இருக்கிறது உன் பேச்சு. தேவர்களை சிறை நீக்கி அனுப்பி வைத்தால் என் மதிப்பு என்ன ஆவது? உடலிலே ஏற்படும் அங்கக் குறைவுகளான கூன், குருடு, செவிடு, முடம், ஊமை ஆகியவற்றால் ஏற்படும் இகழ்ச்சி அவ்வுடம்பு அழிந்ததும் மறைந்துவிடும். மானம் இழந்து பிறரால் இகழும்படி ஒருவன் வாழ்வானாகில் அந்த இகழ்ச்சி 7 பிறப்பிலும் போகாது. இத்தனை காலமாக வீறு கொண்டு வாழ்ந்த பிறகு இன்று வலிமை இழந்தவனைப் போல் நான் நடந்து கொள்வதா? கட்டழகு, இளமை, வலிமை, வீரம், உடல், சுற்றம், செல்வம் ஒன்றும் நிலைத்திருப்பன அல்ல. ஆனால் புகழ் ஒன்றே ஒருவனுடைய மறைவுக்கு பின்னும் நிலையாக இருக்கும். எனக்கு அழிவு ஏற்படும் என்றால் அதை வரவேற்கவே நான் தயாராக இருக்கிறேன். பிறந்தவர் ஒரு நாள் இறப்பது உறுதி. ஆகவே இப்போது என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமே என பயந்து நான் என் கொள்கைகளுக்கு புறம்பாக நடக்க மாட்டேன். வருவது வரட்டும், நான் அஞ்சவில்லை. நீ பயந்து விட்டாய் போலும். உன் அரண்மனைக்கு சென்று உள்ளேயே பதுங்கியிரு. உனக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படாது. பகைவர்களுடன் போர் செய்ய நானே புறப்படுகிறேன் என்றான். அந்த வார்த்தைகள் பானுகோபனுக்கு வேதனையை தந்தன. பிரத்யக்ஷ நிலைமையை ஆராயாது தந்தை பேசுகிறாரே என்று வருத்தப்பட்டான். விதியின் கொடுமையை யாரால் வெல்ல முடியும்? நடப்பது நடந்தே தீரும். மனத்தை தேற்றிக்கொண்டு அப்பா என்று அழைத்தான். என் மீது கோபம் கொள்ள வேண்டாம். நான் கூறியவற்றை முட்டாள் ஒருவனுடைய வார்த்தைகளாக எண்ணி ஒதுக்கிவிடுங்கள். நான் உயிருடன் இருக்கும் வரை தாங்கள் போருக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்போதே நான் சென்று வீரபாகு தேவரை வென்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன் என்றான். சூரபத்மன் மகனை கொண்டாடி அவனை யுத்தத்துக்கு அனுப்பி வைத்தான். 4 வகை படைகளும் உடன் வர பானுகோபன் ரதத்திலேறி யுத்த களத்தை அடைந்தான். பானுகோபனை கண்டதும் பூத சேனைகள் ஆரவாரம் செய்து போர் பறைகளை முழக்கின. அசுர வீரர்களும் பற்பலவித வாத்தியங்களை முழக்கி போர் கோஷத்தை எழுப்பினர். சண்டை ஆரம்பமாயிற்று. பூத வீரர்கள் பெரிய பெரிய மரங்களை பிடுங்கி வந்து அவற்றால் இடப்புறமும் வலப்புறமும் மாறி மாறி அடித்தனர். அசுர வீரர்கள் மழு, தண்டம், ஈட்டி, சூலம் முதலான ஆயுதங்களால் பூத சேனைகளை தாக்கினர். இரு தரப்பிலும் பெருநாசம் விளைந்தது. எங்கு பார்த்தாலும் இரத்தப்பெருக்கு ஓடியது. பானுகோபன் ஆயிரக்கணக்கான பானங்களால் பூத வீரர்கள் எரிந்த மரங்களையும் பாறைகளையும் துண்டித்து அழித்தான். தீக்கக்கும் அம்புகளை விடுவித்து அவர்களை பலவாறு துன்புறுத்தினான்.
வீரபாகு தேவர் கண்களில் அனல் தெறிக்க பானுகோபன் முன்பு வந்து அவனை எதிர்த்தார். எண்ணற்ற பாணங்களால் அசுர வீரர்களை தாக்கி அவர்களுடைய ஆயுதங்களை அழித்தார். யானைகளும் குதிரைகளும் மலை போல வீழ்ந்தன. ரதங்கள் பொடி பொடி ஆயின. வீரபாகு தேவரை பார்த்து பானுகோபன் கொக்கரித்தான். அடே, என் சேனைகளை அழித்துவிட்டால் நான் பயந்து விடுவேன் என்று எண்ணாதே. இன்று உன்னை கொல்வதாக சபதம் செய்திருக்கிறேன். நீ உயிருடன் திரும்பப் போவதில்லை என்று சொல்லி பாணங்களால் அவனை அடித்தான். பாணங்கள் உடலிலே தைத்து குருதியை பெருகச் செய்தன. வீரபாகு தேவர் சினந்து பலவித பாணங்களை அடுத்தடுத்து பிரயோகித்து அவனுடைய தோள்களையும் மார்பையும் தாக்கினார். மார்பிலும் தோள்களிலும் ஊடுருவிய பாணங்கள் பானுகோபனுக்கு சொல்லனா வேதனையை தந்தன. 100 பாணங்களால் வீரபாகு தேவருடைய வில்லை முறித்தான். வீரபாகு தேவர் வேல் ஒன்றை எடுத்து அவன் நெற்றியை குறிவைத்து எறிந்தார். அவர் தாக்குதலில் இருந்து பானுகோபனால் தப்ப முடியவில்லை. அவன் நெற்றியிலே தாக்கி இரத்தம் கொட்டச் செய்தது வேல். பானுகோபன் சிறிது நேரம் செயலற்று நின்றான். உணர்வு பெற்றதும் கோபத்தோடு பாணங்களால் வீரபாகு தேவரை கண்மூடித்தனமாக தாக்கினான். வீரபாகு தேவர் வாயு அஸ்திரத்தை விடுத்தார். அசுரகுமாரன் அதே அஸ்திரத்தை விடுத்து அதை அழித்தான். வீரபாகு தேவர் ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகித்தார். அவனும் அதே அஸ்திரத்தை எய்தான். இருவரும் பற்பல விதமான அஸ்திரங்களை பிரயோகம் செய்து கொண்டனர். அவை ஒன்றோடு மற்றொன்று வானிலே மோதி சண்டையிடுகையில் பூமி அதிர்ந்தது. வீரர்கள் குலை நடுங்கினர். பானுகோபன் மாயையால் வீரபாகு தேவரை நாற்புறங்களிலும் சூழ்ந்து கொண்டு பாணங்களால் அடித்தான். சரமாரியாக நாலா பக்கங்களிலிருந்தும் வந்து தாக்கும் அஸ்திரங்களால் வீரபாகு தேவர் திக்குமுக்காடினார். அவர் உடலெங்கும் கணைகள் தைத்தன. இரத்தம் பெருகியது. அவருடைய நிலை கண்டு தேவர்களும் அஞ்சினர். வீரபாகு தேவர் சிறிதும் கலங்காது ஞானாஸ்திரத்தை பிரயோகித்தார். அது விரைவிலேயே அசுரகுமாரனுடைய மாயையை அழித்தது. பானுகோபன் தேருடன் ஆகாயத்தில் நின்றான். அடே வஞ்சகனே, இனி நீ தப்ப முடியாது. எங்கே சென்றாலும் உன்னை பின்தொடருவேன் என்று சீறி வீரபாகு தேவர் தம்முடைய ரதத்தையும் ஆகாயத்தில் அவன் முன்பு கொண்டு போனார். பானுகோபன் பம்பரமாக சுழன்று அவரை தாக்கினான். வீரபாகு தேவரும் அவனுக்கு ஈடு கொடுத்து போரிட்டார். ஒரு கணம் அவர்களுடைய ரதங்கள் நிலத்திலே காணப்படும். அடுத்த கணம் வானிலே இருக்கும். சற்றைக்கெல்லாம் கடல் மீது இருக்கும். இவ்வகையாக அவர்கள் இருவரும் இங்கும் அங்கும் பாய்ந்து போரிட்டனர். அவர்கள் சண்டையைக் கண்டு தேவர்கள் ஆச்சரியப்பட்டனர். பானுகோபன் அநேக பாணங்களால் வீரபாகு தேவருடைய ரதத்தை அழித்தான். அவர் கோபத்தால் குமுறி எழுந்து பல அஸ்திரங்களால் அவனுடைய தேரை நாசமாக்கினார். பானுகோபன் 25 பாணங்களால் அவருடைய மார்பை துளைத்தான். வீரபாகு தேவர் 14 அம்புகளால் அவனுடைய தலைமுடியை உடைத்தார். பானுகோபன் 14 பாணங்களால் அவருடைய கவசத்தை பிளக்க வீரபாகு தேவர் 7 அர்த்த சந்திர பாணங்களால் அவனுடைய வில்லை துண்டித்தார். பானுகோபன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்தான். வீரபாகு தேவர் ஆயிரக்கணக்கான பாணங்களால் அதை தடுத்து அழிக்க முயன்றார். அஸ்திரமோ அந்த பாணங்களை அழித்து கொண்டு மேலே சீறி பாய்ந்து வந்தது. வீரபாகு தேவர் மனத்திலே ஆறுமுகப் பெருமானை தியானித்து அருள் புரிய வேண்டினார். தம்மை நெருங்கி வந்த அஸ்திரத்தை வாளினால் வெட்டி தடுத்தார். கந்தன் கருணையால் பிரம்மாஸ்திரம் அழிந்தது. அதை கண்ட அசுர வீரர்கள் திடுக்கிட்டனர். வீரபாகு தேவர் பிழைக்க முடியாது என்று அவர்கள் தீர்மானித்து விட்ட சமயத்தில் பிரம்மாஸ்திரம் அழிந்து போனது அவர்களுக்கிடையே கலக்கத்தை உண்டு பண்ணிவிட்டது. வீரபாகு தேவர் பெரும் கோபத்தோடு வில்லை வளைத்து சரமாரியான பாணங்களால் பானுகோபனை தாக்கினார். அவனுடைய உடலெங்கும் பாணங்கள் தைத்து விழுந்தன. அவன் அதை பொருட்படுத்தாது வாளை உருவிக்கொண்டு பாய்ந்து வந்து அவர் கையிலிருந்த வில்லை துண்டித்து எறிந்தான். வீரபாகு தேவர் வாளை உருவிக்கொண்டு பாய்ந்தார். இருவரும் வானிலே எழுந்து போரிட்டனர். வாட்கள் ஒன்றுடன் மற்றொன்று மோதும்போது தீப்பொறிகள் பறந்தன. பேரொளி திக்குகளை அதிரச் செய்தது. மாறி மாறி இருவரும் சண்டையிட்டார்கள். பற்பல விதமாக அவர்கள் தாக்கிக் கொண்டனர். ஒருவனுடைய தாக்குதலை மற்றவர் லாவகமாக விலக்கி எதிர்த்தது பார்ப்பவரை மயிர்கூச்செறிய செய்தது. பானுகோபன் பாய்ந்து போரிடும் போது சிறிது போக்கு காட்டி நகர்ந்து வீரபாகு தேவரை வெட்டினான். அவருடைய தோளிலே அந்த வெட்டு விழுந்தது. இருந்த போதிலும் அதிக ஆழமாக விழவில்லை. அவருடைய தோளில் இருந்து இரத்தம் பெருகியது. வீரபாகு தேவர் எரிமலை என விடித்து குமுறினார்.
சீற்றத்தோடு பாய்ந்த பானுகோபனை வளைத்து அவனுடைய வலது தோளிலே வெட்டினார். அந்த கை துண்டிக்கப்பட்டது. சற்றென்று மற்றொரு கையால் அதை தாக்கிக் கொண்ட பானுகோபன் மறுபடியும் அவரை வெட்ட முயன்றார். வீரபாகு தேவர் அவனுடைய இடது கையையும் துண்டித்தார். அண்டம் அதிர கடகடவென்று கோரமாக கர்ஜித்து கொண்டு அவர் மீது சாய்ந்து கீழே தள்ள முயன்றான் அசுரகுமாரன். வீரபாகு தேவர் வாளினால் அவனை தடுத்து அவன் தலையையும் மறுத்து தள்ளினார். உயிரற்ற அவனுடைய உடல் பூமியிலே வந்து விழுந்தது. பானுகோபன் கொல்லப்பட்டதைக் கண்டு பூத சேனைகளும் தேவர்களும் பெருத்த மகிழ்ச்சியோடு வெற்றி சங்கத்தை ஊதினர். ஒருவரை ஒருவன் கட்டிக்கொண்டு கூத்தாடினர். வீரபாகு தேவரை சூழ்ந்து கொண்டு வீராதி வீரர் என்றெல்லாம் புகழ்ந்து போற்றினர். வீரபாகு தேவர் வீரர்களை பார்த்து, அன்பர்களே, நம்முடைய சபதம் நிறைவேறிவிட்டது. பானுகோபன் அழிந்து விட்டான். இனி நாம் பாசறை திரும்பி எம்பெருமானை தரிசித்து அவருடைய திருவருளை பெறுவோம் என்றார். எல்லோரும் பாசறைக்கு திரும்பினர். சிவபாலன் சிரித்த முகத்தோடு வீரபாகு தேவரை வரவேற்று கட்டி தழுவிக்கொண்டார். சகோதரா, போரிலே அரிய திறமையை காட்டி பானுகோபனை அழித்தது பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள், தருகிறேன் என்றார். வீரபாகு தேவர் அன்பின் மிகுதியால் கண்களில் நீர் வழிய முருகனை நமஸ்கரித்தார். ஐயனே, தங்களுடைய திருவடி சேவையை தவிர எனக்கு வேண்டுவது யாதொன்றும் இல்லை. தங்களிடம் பக்தி குன்றாது என் நேரமும் தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை அளித்தால் போதும். இந்திர பதவி தருவதாக இருந்தாலும் அடியேன் நாடமாட்டேன் என்றார் தழுதழுக்க. ஆறுமுகப் பெருமான் அன்புகனிய அவரை அருகில் இழுத்து அணைத்து கொண்டு அவர் வேண்டியதை அனுகிரகித்தார். வீரபாகு தேவரால் பானுகோபன் கொல்லப்பட்டதும் தூதுவர்கள் ஓடிச் சென்று சூரபத்மனிடம் தெரிவித்தார்கள். அந்த செய்தியை அவர்கள் சரியாக சொல்ல முடியாது வாய் குளறி தவித்தார்கள். பானுகோபன் இறந்துவிட்டான் என்ற வார்த்தையை கேட்டதும் சூரபத்மன் சிலையைப் போலாகிவிட்டான். அவனுடைய உணர்வுகள் சில கணங்கள் அடங்கிவிட்டன என்றே சொல்லலாம். அசுரனுடைய கண்கள் நீரை கொட்டின. ஆசனத்திலே அமர்ந்திருந்தவன் மார்பை இரு கைகளாலும் அழித்து பிடித்தவனாய் பானுகோபா என்று கத்தினான். தாங்க முடியாத சோகத்தால் வெடித்து விடுவது போல குமுறும் அவன் உள்ளத்திலிருந்து எழுந்த அலறல் கேட்போர் மனத்தையும் வேதனையால் பிழிந்து எடுத்தது. தடால் என்று தரையிலே விழுந்து மார்பிலே அரைந்து கொண்டான். மகனே, என்னை விட்டுவிட்டு எங்கே போய்விட்டாய்? வீரபாகுவை வெற்றி கண்டு என்னை மகிழச் செய்வதாக கூறி சென்றாயே. இனி உன் வார்த்தைகளை என் காதுகள் கேட்காதே. பானுகோபா, தொட்டிலே கிடந்த நீ சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியவில்லை என்று அவனை இழுத்து வந்து சிறை வைத்தாய். இன்று அந்த கதிரவன் கண்டு மகிழும் வகையில் நீ உயிரை விட்டுவிட்டாயே. நீ கொல்லப்பட்டாய் என்ற செய்தி கேட்டும் நான் உயிரோடு இருக்கின்றேனே. சிவபெருமானிடம் எத்தனையோ வரங்களை பெற்றேன். தாழ முடியாத சோகம் வந்துற்ற போது உயிரை விட்டுவிட வரம் பெறாது போய்விட்டேனே. என் புதல்வர்கள் பலர் இறந்தபோது கூட நான் மனம் கலங்கவில்லை. உன்னையே மலை போல நம்பியிருந்தேன். நீ இருக்கும் வரை எத்தனை சோகம் வந்தாலும் ஏற்றுக்கொண்டேனே. பானுகோபா, நேற்று வரை உன்னை கண்டு பயந்து வணங்கிய தேவர்கள் இன்று உன் மரண செய்தியை கேட்டு ஆனந்தப்படுவார்களே என்று பலவாறு கதறினான். வீரர்கள் யுத்த களத்திலிருந்து பானுகோபனுடைய உடலை எடுத்து வந்து அரண்மனை முற்றத்திலே கிடத்தினர். சூரபத்மன் பித்து பிடித்தவன் போல குமாரனுடைய உடலை சுற்றி சுற்றி வந்தான். வெட்டுண்ட அவயங்களை ஒன்றுடன் ஒன்று பொருத்தி பார்த்தான். அவன் சோகம் அதிகமாகிவிட்டது. கைகளை உதறிக்கொண்டு பயங்கரமாக உருமினான். கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதான். மார்பிலே ஓங்கி அரைந்து கொண்டான். கனல் தெறிக்க விழிகளை உருட்டி இங்கும் அங்கும் பார்த்து கால்களால் பூமியை உதைத்தான். பதும கோமலைக்கு செய்தி எட்டியது. தலைவிதி கோலமாக அலறிக்கொண்டே ஓடி வந்து மகனுடைய உடலின் மீது விழுந்து புரண்டாள். தேவர்களுக்கு இழைத்த கொடுமை போதும். அவர்களை சிறையிலிருந்து விடுவித்து நம்முடைய குல நாசத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்று உன் தந்தையிடம் பலமுறை வேண்டிக் கொண்டேனே. அவர் கேட்கவில்லை. இன்று உன்னை இழந்து நிற்கிறேனே நான் என்று கதறினாள் பதுமகோமலை. சூரபத்மன் ஒருவாறு துக்கம் நீங்கியவனாய் எழுந்து அசுர வீரர்களை அழைத்தான். என் பகைவர்களை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை சொரிந்து யாகம் செய்து என் மைந்தனை உயிர்ப்பிப்பேன். அதுவரை பானுகோபனுடைய உடலை பத்திரப்படுத்தி வையுங்கள் என்று உத்தரவிட்டான். வீரர்கள் பானுகோபனுடைய உடலை எடுத்துச் சென்று பத்திரப்படுத்தி வைத்தனர். சூரபத்மன் ஒற்றர்களை வரவழைத்து அசுரபுரம் சென்று சிங்கமுகனை அழைத்து வருமாறு சொன்னார்கள். அவர்களும் அப்போதே புறப்பட்டு சென்றனர்.
அன்றைய தினம் மகேந்திரபுரியே தாழ முடியாத சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவு 60வது பதிவு மாயா பாசம் காட்டியது அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.